So what is today's topic? It's objection handling. நிறைய பேர் இதுல இருப்பீங்க who get stuck. உங்களுக்கு சில questions கேட்பாங்க and அதோட ஆன்சர் என்ன சொல்லணும்னு உங்களுக்கு தெரியல. That is the reason நீங்க க்ளோஸ் பண்ணாம இருந்திருந்தீங்க, right? Because என்ன ஆகும்னா சில டைம்ஸ் சில கொஸ்டின் கேட்பாங்க பட் உங்களுக்கு தெரியல தட் வாட் டு ஆன்சர். தட் இஸ் த ரீசன் நீங்க ஸ்டக் ஆயிருங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி ஆப்ஜெக்ஷன்ஸ்க்கு நீங்க என்ன ரிப்ளை கொடுக்கணும், என்ன ஆன்சர் பண்ணணும் கான்ஃபிடென்ட்லி, அதெல்லாம் கிளியர் பண்றதுக்காக தான் டுடே செஷன். ஓகே, ஸோ டுடேஸ் ட்ரெயினர் இஸ் ஆயிஷா. அண்ட் ஆயிஷா அவங்க ஃப்ரீலான்சிங் கூட பண்றாங்க. எவ்ரி மந்த் அவங்க ஒரு குட் டீசென்ட் அமௌண்ட் ஃப்ரீலான்சிங்க்கு த்ரூ earn பண்றாங்க. பிளஸ் அவங்க அஃபிலியேட்ல கூட 6 figure earner. Okay, so let us call her and start the session. Hello, Aisha. Hi, ma'am. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ma'am. நீங்க எப்படி இருக்கீங்க? I'm good. So, yes. After a long time you're taking the session, right? Yes, ma'am. Yeah. So just give you a small introduction. Maybe some few members might be attending your session for the first time, right? So a small introduction கொடுத்து you can start the session. Yeah, ma'am. So, hi everyone. So எப்படி இருக்கீங்க எல்லாரும்? So I am Aisha Siddiqa. As you know or not, I don't know. Previous session நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ நான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் 9 to 5 ஜாப் பண்ணிட்டு now I am பார்ட் டைமாக நான் ஐடிஸ்டர்பிரினியர்ல நிறைய ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணிட்டு ஃப்ரீலான்சிங்கும் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளஸ் நான் வந்து அஃபிலியேட் த்ரூ நிறைய இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டேன். as I'm a 6 figure earner ப்ளஸ் நான் ஃப்ரீலான்சிங்கில் நிறைய அமௌண்ட் வந்து நான் இன்கம் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஐடிஸ்டர்பிரினியர். நாட் ஒன்லி பிகாஸ் 9 to 5 ஜாப் போகிறோம், பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அதை நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது. அந்த என்ன அமௌண்ட் நம்ம ஏர்ன் பண்ணாலும் ஸோ நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் சோர்ஸ் இருந்தால் தான் நம்மளால வந்து கொஞ்சமாச்சு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் க்ரோ ஆகுறதுக்காக. ஸோ ஐடிஸ்டர்பிரினியர்னால வந்து ஒரு நிறைய இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியுதுன்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஐடிஸ்டர்பிரினியர் ஒன்லி. ஸோ எஸ், திஸ் இஸ் தமிழ் செஷன். Yeah, you're the host. You can start the session, and others, this session is going to be in Tamil. You will be getting English or Hindi sessions you will be getting. So wait for that. And this is Tamil session. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். எல்லாரும் உங்க நோட் பென் ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. ஸோ அங்கே உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு பிளேஸ்ல உட்காந்துக்கோங்க. அப்போதான் நான் என்ன சொல்றேன் பாயிண்ட்ஸஸ்ன்னு உங்களுக்கு கொஞ்சமாச்சு உங்களுக்கு வந்து நோட் பண்ணா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க க்ரோ ஆகுறதுக்காக. ஸோ ஓகே, ஸோ எவ்ரி ஒன் இஸ் ரெடி நவ். ஷால் வி ஸ்டார்ட்? இது நான் ஒரு சிஸ்டம் கூட பேசுற மாதிரி இல்லாம நீங்க என் கூட இன்ட்ராக்ட் பண்ணுங்க. அப்போதான் வந்து இந்த செஷன் வந்து இன்ட்ராக்டிவ் செஷன் மாதிரி இருக்கும். தென் யூ கேன் ஆல்சோ எனக்கும் வந்து யாரோ என் கூட இருக்காங்க பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் ஃபீல் ஆகும். ஸோ ஓகே, கைண்ட்லி சாட் வித் மீ. நான் எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் எனக்கு ரிப்ளை பேக் பண்ணுங்க. அப்போதான் இந்த செஷன் இன்ட்ராக்டிவ் செஷனா இருக்கும். இல்லைனா ஜஸ்ட் இட் வில் பி a போரிங் செஷன். ஓகே, நவ் லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஒன்ஸ் அகெயின் நான் சாட்டை வந்து நான் for only me நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். Aisha, இந்த white board நீங்க ஆன் பண்ணீங்களா? இல்ல மேம், someone is doing this. If I will check and எனக்கு தெரிஞ்சது whoever it is doing, I will just take you out of this session. I'm telling you. எல்லா செஷன்லயும் நான் சொல்றேன் don't do this because இதனால ட்ரெயினருக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும். யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்ப ஆக்சுவலி ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும். Every time I'm telling this, don't do this. No ma'am, I changed the settings. Now no one can do that. Yeah, okay ma'am. Okay guys, let's start. நான் என்னோட ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். Hope so it will be visible for you all. Yes, is it visible? Yes, it is clear. Yeah, okay. So okay, so நம்மளோட டாபிக் வந்து
அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், ரைட்? நாம எப்படி நம்ம வந்து என்ரோல் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேர் நம்ம வந்து மத்தவங்க கம்பெனி பத்தி நம்ம எடுத்து சொல்லும் போது நிறைய டவுட்ஸ் வரும், நிறைய அப்ஜெக்ஷன்ஸ் வரும். அது எல்லாமே ஹேண்டில் பண்ண தெரியாமே நம்ம வந்து பேக் வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ண முடியாமே நிறைய லீட்ஸ் வந்து நம்ம கிட்ட இருந்து போயிடுவாங்க. ஸோ இதுதான் ரொம்ப 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 ஒரு க்ளோசிங்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட்டே வந்து அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் தான். நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்றதே அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்னால தான். ஸோ நீங்களும் இந்த பார்ட்ல தான் நீங்க வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்கன்ட்டு ஐ திங்க் ஸோ. ஸோ இந்த செஷன்ல உங்களுக்கு உங்களோட அப்ஜெக்ஷன்ஸ் என்னென்னலாம் அப்ஜெக்ஷன்ஸ் உங்களுக்கு வரும், அது எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்றது சொல்லிட்டு எல்லாமே நம்ம இந்த செஷன்ல பார்க்கலாம். ஸோ so kindly don't do this things and all. Someone is wait. ஓகே. ஸோ என்ன பத்தி வந்து நான் ஸ்டார்டிங்லேயே நான் உங்களுக்கு இன்ட்ரோ தந்திருப்பேன். ஸோ அஸ் எம்ஏ 9 to 5 ஜாப் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். இருந்தாலும் நான் ஒரு சிக்ஸ் ஃபிகர் ஏர்னர் அஃபிலியேட் த்ரூ நிறைய இன்கம் நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் 200+ பீப்புள்ஸை வந்து நான் வந்து கைட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃப்ரீலான்சிங் த்ரூ நிறைய இன்கமும் நான் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்க்கலாம் நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக். இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த செஷன்ல ஒரு கீ பாயிண்ட்ஸ் க்ளோசிங் பண்றதுக்கான ஒரு கீ பாயிண்ட்ஸ் பார்க்க போறோம். அண்ட் எப்படி நம்ம வந்து ட்ரஸ்ட் பில்ட் பண்றது, ஏன்னா இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸோ எப்படி நம்ம வந்து ட்ரஸ்ட் பில்ட் பண்றது, என்னென்னலாம் அப்ஜெக்ஷன்ஸ் வரும், அந்த அப்ஜெக்ஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது, அண்ட் few important tips to boost your sales. நீங்க வந்து எப்படி உங்களோட சேல்ஸை வந்து பூஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு few tips வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லெட் ஸ்டார்ட் கீ பாயிண்ட்ஸ் ஆஃப் க்ளோசிங்ஸ். எப்படியெல்லாம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணலாம், என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ரிமெம்பர் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ நீங்க வந்து உங்ககிட்ட யாரோ ஒரு லீட் வராங்க, ஒரு டெய்லி உங்ககிட்ட ஒரு 10 to 20 லீட்ஸ் வராங்க. உங்ககிட்ட ப்ரெசன்டேஷன் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, லீட்ஸ் உங்ககிட்ட வந்தோடனே நீங்க ப்ரெசன்டேஷன் வெபினார் ஷேர் பண்ணுவீங்க. அப்படி இல்லையா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஸோ டைரக்ட் த்ரூ கால் மூலியமாவும் சில பேர் வந்து பேசுவீங்க. ஸோ ப்ரெசன்டேஷன் வீடியோ ஷேர் பண்றவங்க ப்ரெசன்டேஷன் வீடியோ ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா உடனே நீங்க வந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணக்கூடாது. ஒரு 24 hours நீங்க வந்து அவங்களுக்கு டைமிங் தரணும். ஓகேவா? ஏன்னா நீங்க இப்போ அனுப்புறீங்க ப்ரெசன்டேஷன் வீடியோ, அனுப்பிச்ச உடனே நீங்க வந்து ஒரு 10 to 20 minutes 30 ஒரு 1 hourக்கு அப்புறமா நீங்க அப்படியே ரிப்ளை அவங்க கிட்ட வந்து மெசேஜ் வரணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே கூடாது. ஒரு 24 hours அவங்களுக்கும் நம்ம டைம் தரணும். அவங்க என்னதான் அவங்க வந்து நிறைய சர்ச் பண்ணுவாங்க. சரி, அவங்களுக்கும் நிறைய ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் கிளியர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணணும்னா ஒரு 24 hours அட்லீஸ்ட் 24 hours வந்து நாம அவங்களுக்கு டைம் தரணும். அவங்க ஓகேவா? ஸோ உடனே நம்ம அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டோ ஏதோ பண்ணிட்டு இருந்தா அவங்களோட தாட் எப்படி இருக்கும்னா, இவங்க ஏதோ ஏமாத்துறாங்க போல, ஏதோ ஸ்கேம் இருக்கு போல, இந்த மாதிரி தாட்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல இருக்க பர்சனுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அதனால நாம கேர்ஃபுல்லா இருக்கணும். 24 hours அவங்கள வந்து நம்ம டிஸ்டர்பே பண்ணக்கூடாது ஆஃப்டர் ஷேரிங் த ப்ரெசன்டேஷன் வீடியோ. தென் செகண்ட், நீங்க வந்து பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா, மோஸ்ட்லி ட்ரை பண்ணுங்க கால்ல கான்வர்சேஷன் பண்றதுக்காக. பிகாஸ் சாட்டிங்ல ஃபீலிங்ஸ் ஷேர் ஆகாது. அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க, அவங்களோட தாட் என்ன இருக்கு, அவங்க என்ன சொல்ல வராங்க, இல்ல நாம என்ன சொல்ல வரோம்னு சொல்லிட்டு நம்மளோட அந்த எந்த ஒரு ஃபீலிங்ஸும் என்ன ஆகும்னா ஷேர் பண்ணவே முடியாது. ஜஸ்ட் டெக்ஸ்ட் மட்டும் தான் இங்க இருந்து அங்க இருந்து வந்து ஷேர் ஆயிட்டே இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க கால்ல கான்வர்சேஷன் பண்றதுக்காக. பிகாஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன, அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்களோட என்ன ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்போதான் நம்மளால கால்ல தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ட்ரை டு ஹேவ் எ கால் கான்வர்சேஷன். த நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, இஃப் நீங்க வந்து ஒரு பிகினரா இருக்கீங்கன்னா க்ளோசிங் வந்து சாட்ல பண்றது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்க பிகினரா இருக்கும் போது நீங்க கால்ல க்ளோஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா க்ளோசிங் ஆகும். ஸோ அதனால நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்கன்னா உங்ககிட்ட நிறைய பல்கான லீட்ஸும் வராது. ஸோ கம்மியான லீட்ஸ் மட்டும் தான் உங்ககிட்ட வரும். ஒரு 3 to 4 வருமா, அப்படி இல்லை 10 to 20 லீட்ஸ் வருதா. ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு கால்ல நீங்க கான்வர்சேஷன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து அந்த க்ளோஸை வந்து இப்போ உடனே இல்லைனாலும் இட் வில் டேக் சம் டைம், கொஞ்சம் டைம் எடுத்தாலும் கண்டிப்பா அவங்க உங்ககிட்ட வந்து என்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இட் ரியலி உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கால்ல நீங்க கான்வர்சேஷன் பண்ணீங்கன்னா. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட்
நீங்க வந்து எப்பயுமே வந்து இப்போ பிரசன்டேஷன் வீடியோ ஷேர் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ அவங்க கிட்டயே சொல்லிடுங்க. 24 ஹார்ஸ்ல நீங்க எனக்கு ரிப்ளை பேக் பண்ணுங்க. அப்போதான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இல்லையா, இந்த பிரசன்டேஷன் வீடியோ நீங்க எப்போ வரைக்கும் நீங்க வந்து பார்த்து முடிப்பீங்க? நீங்க எப்போ வரைக்கும் எனக்கு ரிப்ளை பேக் பண்ணுவீங்க? எல்லா ஒரு விஷயத்திலயும் டைம் கன்ஃபர்மேஷன் வைங்க. ஏன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு திங் தரேன்னா, நான் அப்படியே விட்டுடுவேன். நான் வந்து எனக்கு 2 டேஸ்ல உங்களுக்கு இது என்கிட்ட நீங்க திருப்பி தரணும்னா, நீங்க உங்ககிட்ட உங்களோட மைண்ட்ல வந்து ஞாபகம் இருக்கும். ஓகே 2 டேஸ்ல நான் வந்து இவங்களுக்கு இது ரிட்டர்ன் பேக் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நாம வந்து ஒரு டைம் இந்த டைம்க்குள்ள நீ வந்து எனக்கு தந்துடணும். இந்த டைம்க்குள்ள நீ வந்து எனக்கு ரிப்ளை பண்ணிடணும்னா, கண்டிப்பா நம்ம அந்த டைம்குள்ளார பண்றதுக்காக ஒரு கன்ஃபர்ம் அங்க பண்ணிட்டோம்னா, அவங்களோட மைண்ட்ல எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். ஓகே நம்ம இந்த டைம்குள்ளார இது பண்ணணும், இது டைம்குள்ளார இது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ எப்பவுமே இத வந்து ஒரு டைம் கன்ஃபர்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இத நீங்க பண்ணுங்க. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஆஸ்க் a question to identify the need. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட கொஸ்டின் கேளுங்க. எதுக்காக நீங்க வந்து இந்த ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எதுக்காக நீங்க வந்து இங்க என்ரோல் நீங்க எதுக்காக இங்க என்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்க எதுக்காக வந்து ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஸோ அவங்களோட ஐடென்டிஃபை என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க. பிகாஸ் ஏன்னா இது வந்து நம்மளுக்கு க்ளோசிங் அப்போ லாஸ்ட் டைம் அப்போ நம்மளுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இவங்களோட இந்த நீட யூஸ் பண்ணி அவங்க என்ரோல் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. நாம அப்போ வந்து க்ளோசிங் அப்போ இந்த நீடு நம்ம அங்க யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேவா? சோ அதனால அவங்களோட அவங்களோட நீட வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆல்வேஸ் யூஸ் 8 to 20 பிரின்சிபல். இது என்ன 8 to 20 பிரின்சிபல்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட்ல சொல்றேன். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் டிசைன் தி அக்யூரேட் பிட்ச். இந்த பிட்ச் நீங்க எப்படி உங்க கான்வர்சேஷன் அப்போதான் உங்களால இந்த பிட்சை வந்து கரெக்டா அவங்க பேசும்போது கரெக்டா உங்களால உங்க அந்த பிட்ச் எப்போ உங்களால அக்யூரேட்டா பிட்ச் பண்ண முடியும்னா கண்டிப்பா இது வந்து நீங்க கால் கான்வர்சேஷன் பண்ணீங்கன்னா மட்டும் தான் உங்களால முடியும். ஸோ நீங்க சேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இட் வில் டேக் சம் டைம். ஸோ கால் கான்வர்சேஷன்ல எக்ஸாக்டா உங்களால வந்து கரெக்டா பிட்ச் பண்ணி பேச முடியும் உங்களால. ஸோ அதனால நீங்க வந்து கால் கான்வர்சேஷன்ல இதை யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பி பிரசன்ட் இன் த மூமெண்ட். இப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட் பர்சன்ல இருந்து ஏதாச்சும் ஒரு ரிப்ளை வருதுன்னா உடனே ரிப்ளை பண்ண பாருங்க. ஏன்னா உங்ககிட்ட பண்ற மெசேஜ் பண்ற அதே ஆளுதான் ஒரு 3 to 4 மெம்பர்ஸ் கிட்ட ஆல்ரெடி பண்ணிருப்பாங்க மெசேஜ். எனக்கும் ஜாப் வேணும், நானும் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு 3 to 4 பர்சன்ஸ் கிட்ட ஆல்ரெடி மெசேஜ் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்திருப்பாங்க. கரெக்டா? சோ அப்போ யார் சீக்கிரமா ரிப்ளை பண்றாங்க, யார் சீக்கிரமா உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சீக்கிரமா உங்களுக்கு வந்து ரிப்ளை பேக் பண்றவங்க கிட்ட ட்ரஸ்ட் வந்து உங்ககிட்ட சீக்கிரமா என்ரோல் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. சோ இப்போ அவங்க உங்ககிட்ட மெசேஜ் பண்றாங்கன்னா உடனே நீங்க வந்து ரிப்ளை பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் ஹேண்டில் கான்ஃபிடென்ட்லி. சோ நிறைய பேர் கிட்ட கான்ஃபிடென்ஸே இருக்கிறது இல்ல. நாமளே வந்து எதுக்காக என்ரோல் பண்ணோமோ இங்க, நாமளே எதுக்காக இங்க வந்து எதுக்காக நம்ம வந்து இங்க சேர்ந்தோமோ, சோ இந்த மாதிரி நிறைய நம்ம கிட்டே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸே இருக்காது. சோ இந்த மாதிரி உங்ககிட்ட கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா கண்டிப்பா முன்னாடி இருக்கிற பர்சன் கிட்ட எப்படி உங்களால கான்ஃபிடென்ஸா பேச முடியும்? சோ நீங்க கான்ஃபிடென்ஸா ஃபர்ஸ்ட் உங்களோட கான்ஃபிடென்ஸை நீங்க பில்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து அந்த உங்களோட லீட் கிட்ட கான்ஃபிடென்ஸா ஹேண்டில் பண்ண உங்களால முடியும். சோ கான்ஃபிடென்ட்டா நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. அப்போதான் உங்களால சீக்கிரமா க்ளோசிங் பண்ண முடியும். நெக்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் ட்ரஸ்ட். இப்போ ஒரு பர்சன் வராங்கனாவே நம்பிக்கையில தான் எல்லாருமே வருவாங்க. சோ அங்க ஒரு ட்ரஸ்டே இல்லைன்னா கண்டிப்பா எதுவுமே வந்து அங்க நடக்கவே நடக்காது. கரெக்டா? சோ ட்ரஸ்ட் பில்ட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இப்போ இது வரைக்கும் எனக்கு புரிஞ்சது, எனக்கு இதுல வந்து எனக்கு கிளியர்னு சொல்றவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஜஸ்ட் I think so the chat is visible. Yes. புரிஞ்சுதா? இது வரைக்கும் நான் சொன்ன இந்த கீ பாயிண்ட்ஸ் ஆஃப் க்ளோசிங் உங்களுக்கு புரிஞ்சுதா? எஸ். சோ எல்லாரும் ஆக்டிவா தானே இருக்கீங்க? எஸ், குட். சூப்பர். ஓகே. Then okay. I will close the chat. ஓகே சூப்பர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ ஹவு டு எஸ்டப்ளிஷ் ட்ரஸ்ட்ன்னு சொல்லிட்டேன். ஸோ எப்படி இந்த ட்ரஸ்ட்டை வந்து நம்ம வந்து எப்படி பில்ட் பண்ணுறது, எப்படி இந்த ட்ரஸ்ட் வந்து நம்ம அந்த லீட் வந்து எப்படி நம்மள ட்ரஸ்ட் பண்ணுறது, இதுதான் ரொம்ப பெரிய பெரிய கொஷினே இருக்கும். ஸோ ட்ரஸ்ட் எங்கேருந்து பில்ட் ஆகும்னா ஃபர்ஸ்ட் லீட் எங்கே வருவாங்க? கண்டிப்பா இன்ஸ்டாகிராம்ல தானே வருவாங்க. வந்த உடனே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவங்க பார்க்கறது என்ன? நம்மளோட ப்ரொஃபைல தான் பார்ப்பாங்க. ஸோ நம்மளோட ப்ரொஃபைலே அங்கே வந்து
ஜென்யூனா இல்லைன்னா கண்டிப்பா அவங்க ட்ரஸ்டே பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மளோட ப்ரொஃபைல் தான் ரொம்ப 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 மேட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கடைக்கு போறீங்க. வெளியில வந்து ரெஸ்டாரண்ட்க்கு போகணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டீங்க. வெளியில போய் ஃபுட் சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ஸோ வெளியில போயிட்டே இருக்கீங்க. போகும்போது ஒரு ஸ்மால் கடையும் இருக்கு, ஒரு சின்ன கடையும் இருக்கு, ஒரு பெரிய கடையும் இருக்கு. ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட், ஹைஜீனிக்கான ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இருக்கு. ஒரு கொஞ்சம் லோக்கலான ஒரு கடையும் இருக்கு. ஸோ நம்ம எத பிரிஃபர் பண்ணுவோம்? கண்டிப்பா ஹைஜீனிக்கா இருக்கிற ஷாப்ப தான் நம்ம பிரிஃபர் பண்ணுவோம். வை? ஏன்னா அங்க வந்து நல்ல ஹைஜீனிக்கான ஃபுட் இருக்கும். டீசென்ட் ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா நல்ல பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்ட தான் பிரிஃபர் பண்ணுவோம். மோஸ்ட்லி சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ நம்ம அவாய்ட் பண்ணுவோம். ஃபுட் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஹெல்த்தியான நல்ல ஒரு ஹைஜீனிக்கான ஃபுட்ட தான் நம்ம பிரிஃபர் பண்ணுவோம். கரெக்ட்டா? எல்லாரோட மைண்ட் செட்டே இதுதான். செகண்டரி தான் நம்ம பார்ப்போம் நம்மளோட மணிய. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நல்ல ஃபுட் கிடைக்குதா? நல்ல இடம் இருக்கா? நல்ல ஃபுட் இருக்கா? இதுதான் நம்ம போய் பார்ப்போம். கண்டிப்பா எல்லாரோட மைண்ட் செட்டும் இதுதான் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது உங்களோட லீட் உங்ககிட்ட வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட Instagramல வருவாங்களா? அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்பாங்க? உங்களோட கடை நல்லா இருக்கான்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. நீங்க ஒரு ஜென்யூனான பெர்சனா, நீங்க ஒரு ட்ரஸ்டடான பெர்சனா தான் சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ நீங்க உங்களோட கடையிலேயே ஒண்ணுமே இல்ல. நீங்க உங்களோட ஷாப்பையே வந்து நல்லா டெக்கரேட் பண்ணி வைக்கல. ஒண்ணுமே இல்ல அங்கன்னா, எப்படி அவங்க உங்கள ட்ரஸ்ட் பண்ணுவாங்க? கண்டிப்பா ட்ரஸ்ட் பில்ட் ஆகவே ஆகாது. அப்படி அவங்க வந்து சரி ஏதோ ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட மெசேஜ் பண்ணிட்டாலும் க்ளோஸ் ஆகவே மாட்டாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நீங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டா ஞாபகம் வைக்க வேண்டியது என்னன்னா, உங்களோட ப்ரொஃபைல் பில்டிங்க நல்லபடியா நீங்க ப்ரொஃபைல பில்ட் பண்ணணும். இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அங்கேயே ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் பில்ட் ஆயிடும். உங்களோட ப்ரொஃபைல் பார்த்த உடனே அவங்களுக்கு ட்ரஸ்ட் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து லீட் உங்ககிட்ட வராங்கன்னா, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணணும். லீடுன்றது வந்து ஒரு அவங்க வந்து என்ரோல் பண்றாங்க இல்லன்றது வந்து செகண்டரி. அவங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட வராங்கன்னா, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க திங்க் பண்ணணும். நீங்க ஒருத்தவங்க கிட்ட போய் கேட்கிறீங்கன்னா, நீங்க எப்படி என்னென்னலாம் பாயிண்ட்ஸஸ் திங்க் பண்ணுவீங்க? எப்படிலாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு, நீங்க அவங்க பொசிஷன்ல இருந்து யோசிக்கணும். அப்போதான் வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அங்க பில்ட் ஆகும். ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆச்சுனாவே, அவங்க இப்போ இல்லனாலும், நீங்க எப்பவாச்சு நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக்கோ இல்ல ஃபியூ இயர்ஸ் பேக்கும் கண்டிப்பா அவங்க உங்ககிட்ட வந்து என்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அதனால ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். தென் நெக்ஸ்ட் ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு பார்ட். ஸ்டோரி டெல்லிங் நீங்க வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸ்டோரி டெல்லிங்ன்றது வந்து ஒரு பொய் சொல்றதோ அந்த மாரி எந்த விஷயமும் இல்ல. எல்லாம் இருக்கிற ஒரு சிச்சுவேஷன நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண பெர்ஃபெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ண வித் எக்ஸாம்பிள்ஸோட பெர்ஃபெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு தெரியணும். ரியல் டைம் ஸ்டோரீஸ ரியல் டைம்ல நடக்கிற சிச்சுவேஷன்ஸ பெர்ஃபெக்ட்டா அவங்களோட சிச்சுவேஷனுக்கு கம்பேர் பண்ணி சொல்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஒரு இது இருக்கணும். அப்போதான் வந்து உங்கனால சீக்கிரமா வந்து ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ண முடியும். சீக்கிரமா உங்கனால வந்து ந குளோசிங்கும் பண்ண முடியும். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ட்ரஸ்ட் பில்ட் பண்றதுக்காக. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் அப்ஜெக்ஷன்ஸ் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் அப்ஜெக்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா, வீடியோ பிரசன்டேஷன் வீடியோ பார்க்காததுக்கு முன்னாடியே நெறைய கொஸ்டின்ஸ் ரெய்ஸ் பண்ணுவாங்க. இது என்ன ட்ரஸ்டட் ஆனதா? இங்க வந்து எப்படி பே பண்ணணுமா? இன்வெஸ்ட் பண்ணணுமா? என்ன பண்ணணும்? ஸோ இது வந்து ஸ்கேம் இல்லையா? ஃபேக் இல்லையா? ஸோ இந்த மாரி நெறைய கொஸ்டின்ஸ், நெறைய அப்ஜெக்ஷன்ஸ் வந்து பிரசன்டேஷன் வீடியோக்கு முன்னாடியே நெறைய கொஸ்டின்ஸ் ரெய்ஸ் பண்ணுவாங்க. தென் பிரசன்டேஷன் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா நெறைய கொஸ்டின்ஸ் ரெய்ஸ் பண்ணுவாங்க. நீங்க நெறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. கரெக்ட் தானே? பிரசன்டேஷன் வீடியோ ஷேரே பண்ணியிருந்திருக்க மாட்டோம். அதுக்கு முன்னாடி நெறைய கொஸ்டின்ஸ், நெறைய அப்ஜெக்ஷன்ஸ். இது அப்படியா? அப்படியான்னு சொல்லிட்டு நெறைய கொஸ்டின்ஸ் வரும். அதே ஆஃப்டர் பிரசன்டேஷன் வீடியோஸும் நெறைய அப்ஜெக்ஷன்ஸ் வரும். அது என்னென்னலாம் அப்ஜெக்ஷன்ஸ், அது எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன் வீடியோ அனுப்பாததுக்கு முன்னாடியே வர அப்ஜெக்ஷன்ஸ். என்ன வொர்க்? இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணுமா? இது வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா? ப்ராடக்ட் செல்லிங்கா? கம்பெனி பத்தி சொல்லுங்க. கம்பெனி நேம் என்ன? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரு ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பா இத விட நெறைய அப்ஜெக்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வந்து ஸ்கேமா? ஃபேக்கா? ஸோ இதுக்கு ப்ரூஃப் என்ன? இந்த மாரி நெறைய அப்ஜெக்ஷன்ஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஞாபகம் பண்ண வேண்டியது, நான் ஸ்டார்ட்டிங்ல என்ன பாயிண்ட் சொன்னேன்? நம்மளோட ப்ரொஃபைல் பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சுனாவே, ஸ்கேமா, ஃபேக்கா, ட்ரஸ்டடா இந்த கொஸ்டின் அங்கேயே ஸ்டாப் ஆயிடும். வை? சொல்லுங்க ஏன்னு சொல்லிட்டு. பிகாஸ் நம்மளோட ப்ரொஃபைல்ல நம்ம ஹைலைட்ஸ்ல என்ன போட்டு வச்சிருப்போம்?
கம்பெனியோட எல்லாம் ப்ரூஃப்ஸும் போட்டு வச்சிருப்போமா? ஸோ கம்பெனியோட ப்ரூஃப்ஸ் போட்டு வச்சிருந்தா கண்டிப்பா வர பர்சன் நம்மளோட ஹைலைட்ஸை செக் பண்ணுவாங்க. ஸோ அவங்க நம்மளோட ஹைலைட்ஸை செக் பண்ணும் போதே அங்கேயே பார்த்துப்பாங்க. ஓகே, இது ட்ரஸ்டடான கம்பெனி, என்ன நம்ம இங்க என்ன பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு 100%ல ஒரு 20% கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து எங்க கிடைச்சிடும்? அந்த ஹைலைட்ஸ்லயே ஃபுல்லா கிடைச்சிடும். நம்ம என்ன பண்றோம்? நம்ம வந்து எப்படி ஒர்க் பண்றோம்? நம்ம எப்படி ஏர்ன் பண்றோம்? இதுக்கான கொஞ்சமாச்சு க்ளூ அவங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, இப்படிதான் சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்டட் தான், ஸ்கேம் இல்ல, ட்ரஸ்டட் தான் சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் க்ளூ வந்து அவங்களுக்கு கண்டிப்பா அங்கேயே கிடைச்சிடும். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் சொல்றது உங்களோட ப்ரொஃபைல்ல நல்லா பில்ட் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வரதே ஒர்க் என்ன ஒர்க் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இதுக்கு நீங்க வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நீங்க ஆன்சர் பண்ணலாம். சிஸ்டர் ஆர் பிரதர், சிஸ்டர் நான் வந்து உங்களுக்கு பிரசன்டேஷன் வீடியோ ஒன்று ஷேர் பண்றேன். இட் வில் டேக் 30 minutes, 20 to 30 minutes. உங்க பிரசன்டேஷன் வீடியோ இருந்துச்சுன்னா உங்களது அனுப்புங்க. அப்படி இல்ல உங்களோட கம்பெனில இருந்தே பிரசன்டேஷன் வீடியோ ஷேர் பண்றீங்கன்னா அதோட டைமிங்ஸ், அதோட மினிட்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு நீங்க சொல்லுங்க. இட் ஜஸ்ட் டேக் 20 to 30 minutes. அவ்வளவுதான். நீங்க கேட்கிற எல்லா கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸும் அந்த ஒரே ஒரு வீடியோலயே அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க ஒரு கொஸ்டினுக்கு என்கிட்ட இருந்து ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்றதை விட நீங்க ஒரே வீடியோவை ஜஸ்ட் 30 மினிட்ஸ் நீங்க இந்த வீடியோவை கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா டவுட்ஸோட ஆன்சர்ஸும் உங்களுக்கு அந்த வீடியோலயே கிடைச்சிடும். அண்ட் யூ கேன் ஈஸிலி ஸ்டார்ட் யுவர் ஒர்க். ஸோ ஒரே கொஸ்டின்கான அவங்க கேட்குற நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ஒரே ஆன்சர், அவ்வளவுதான். நீங்க கேட்குற எல்லா கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸும் அந்த வீடியோலயே இருக்கு. ஸோ எல்லாமே கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்க அந்த வீடியோவை கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லாமே புரிஞ்சிடும். ஓகேவா? ஜஸ்ட் சிம்பிள், இவ்வளவுதான் ஆன்சர். கண்டிப்பா ஒரு இன்ட்ரெஸ்டடா பர்சன் இருந்துச்சுன்னா ஓகே மேம், ஷேர் மீ த வீடியோ, ஐ வில் வாட்ச்னு மெசேஜ் வரும். இல்ல அவங்க ஜஸ்ட் தே வாண்ட் டு வேஸ்ட் தேர் டைம்னா அவங்க ரிப்பீட்டடா ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வர கொஸ்டின்ஸ் வந்து இஸ் தேர் எனி இன்வெஸ்ட்மெண்ட்? ஸோ அதுக்கப்புறமா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா, ப்ராடக்ட் செல்லிங்கா? இல்ல, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும் இல்ல, ப்ராடக்ட் செல்லிங்கும் இல்ல. நீங்க அங்கே வந்து நோன்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா, ப்ராடக்ட் செல்லிங் இல்ல சிஸ்டர், இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இல்ல, ப்ராடக்ட் செல்லிங்கும் இல்ல. இது வந்து கேட்கறதுக்கான சான்ஸே இல்ல. ஏன்னு சொல்றேன்னா, ஸ்டார்டிங்ல லீட் உங்ககிட்ட வருவாங்களா? ஒர்க் பத்தி மெசேஜ் பண்ணுவாங்களா? மெசேஜ் பண்ணதுக்கு அப்புறமா அப்பவே வந்து நீங்க ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணுவீங்களா? கான்டாக்ட் மீ இன் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவீங்களா? ஒரு வாட்ஸ்அப் நம்பரோட ஒரு சின்ன கண்டென்ட் அதுலயே லாஸ்ட்ல நீங்க மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் நாட் ஏ நெட்வொர்க் மார்க்கெட்டிங், ப்ராடக்ட் செல்லிங் ஆர் எம்எல்எம்னு சொல்லிட்டு நீங்க அங்கேயே மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு அங்கேயே பிலீவ் ஆயிடும். ஓகே, இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கான ஒரு பிளாட்ஃபார்மே இல்லை. ஸோ அவங்களுக்கு அந்த கொஸ்டினே ரேஸ் ஆகாது. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்ல அந்த கொஸ்டினை கட் பண்ணிட்டோம். இல்லை, இந்த கொஸ்டின் நீங்க இல்லவே இல்லை, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்டிங்கே கட் பண்ணிட்டோம். ஸோ அவங்களுக்கு அந்த கொஸ்டின் கேட்குற அந்த ஆப்ஷனே நம்மளுக்கு வந்து வராது. ஸோ அதனால இந்த கொஸ்டின்ஸ்க்கான இதுதான் நம்ம பண்ண வேண்டிய மிஸ்டேக்ஸே. என்ன பண்றோம்னா ஸ்டார்டிங்கே என்னென்ன விஷயம் கிளியர் பண்ணுமோ அது நம்ம பண்றதே இல்லை. ஸோ ஸ்டார்டிங்கே நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை ஷேர் பண்ணும்போது அங்கேயே ஒரு ஷார்ட்டா ஒரு சின்ன நோட்லயே நம்ம அங்கேயே மென்ஷன் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு அங்கேயே வந்து ஓகே, அவங்க சீக்கிரமா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றதுக்கான அவங்களுக்கு ஒரு அங்க ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆயிடும் அவங்களுக்கு. ஓகே, இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும் இல்லை, ப்ராடக்ட் செல்லிங்கும் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ தென் நெக்ஸ்ட் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் இன் ஷார்ட்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம்னா அதுதான் நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா, நான் அனுப்புற இந்த ப்ரெசன்டேஷன் வீடியோவை நீங்க வந்து ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு எது புரியலனாலும் யூ கேன் ஆஸ்க் மீ, ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ தேர். ஏன்னா நீங்க கேட்குற எல்லா கொஸ்டின்ஸுக்கும் எல்லாத்துக்குமே ஆன்சர் அந்த வீடியோலயே இருக்குன்னு சொல்லிட்டு. இது பிஃபோர் ப்ரெசன்டேஷன் வீடியோ கேட்குற அப்ஜெக்ஷன்ஸ். தென் நெக்ஸ்ட் சம் காமன் அப்ஜெக்ஷன்ஸ். என்னென்னலாம் காமன் அப்ஜெக்ஷன்ஸ் வந்து வரும் ஆஃப்டர் ப்ரெசன்டேஷன் வீடியோ? சம் காமன் அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் வரதே என்னன்னா, ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து அலோவ் பண்றது இல்ல. எங்க பேரண்ட்ஸ் வந்து வேணாம்னு சொல்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் வர ஒரு ஒரு ரொம்ப பெரிய அப்ஜெக்ஷன்ஸ். ரொம்ப நிறைய வர அப்ஜெக்ஷன்ஸ். பேரண்ட்ஸ் வேணான்றாங்க, ஹஸ்பண்ட் வேணாம்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி அப்ஜெக்ஷன்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட் வரது வந்து டோன்ட் ஹாவ் டைம், என்கிட்ட டைமே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அப்ஜெக்ஷன்ஸ் வந்து நிறைய வரும். அதுக்கப்புறமா டோன்ட் ஹாவ் மணி, என்கிட்ட அமௌண்டே இல்ல, இது வந்து லீகல் தானா, இது ஃப்ரீயா இல்லையா, எனக்கு வந்து இவ்ளோ பே எல்லாம் பண்ணவே முடியாது, இவ்ளோ எல்லாம் என்னால பே பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி வரும். ஓகேவா? சோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் எப்படி ஆன்சர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாம இப்ப பார்க்கலாம். ஒன்ஸ் அகெயின்
ஸோ ஓகே. ஸோ பேரண்ட்ஸ் அலோவ் பண்றதில்ல. ஸோ நீங்க சிம்பிளா அவங்க கிட்ட கேட்கலாம். ஸோ இப்போ நீங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்ட ஸ்டார்ட்டிங்ல என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ யாரோ ஸ்டூடெண்ட்டா இருக்காங்களே, யாரோ யாரோ இருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றதே என்ன, இப்போ ஒரு 78 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா, அவங்க போயிட்டு நான் வந்து ஏர்ன் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா, என்ன பண்ணுவாங்க பேரண்ட்ஸ்? கண்டிப்பா பயப்படுவாங்க. ஏன்னா ஒரு 78 ஸ்டூடெண்ட் போயிட்டு ஏர்ன் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா, ஒரு பயம் வரும். எங்க போய் அமௌண்ட்ட வேஸ்ட் பண்ணிடுறானோ, என்ன பண்ணிடுறானோ இவன்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. ஸோ இங்க நாம வந்து அப்படி சொல்ல தேவையே இல்ல. நாம இங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எதுக்காக நாம இங்க இன்வெஸ்ட் பண்றோம்? நாம இங்க இன்வெஸ்ட் பண்றதே நம்மளோட ஸ்கில்ஸ டெவலப் பண்ணிக்கிறதுக்காக. கரெக்ட் தானே? ஸோ நாம அவங்க கிட்ட அந்த பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம என்னன்னு சொல்லலாம்? நான் கத்துக்க போறேன்னா 100% ஆஃப் த பீப்பிள்ஸ் வோன்ட் சே நோ. அவங்க சொல்லவே மாட்டாங்க நோன்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லா பேரண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி தரதே வந்து எஜுகேஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ட்டே தராங்க. ஸோ இங்க நாம என்ன பண்ண போறோம்? நம்மளோட ஸ்கில்ஸ டெவலப் பண்ண போறோம். கரெக்ட். ஸோ நாம நம்மளோட ஸ்கில்ஸ டெவலப் பண்ணிக்கிறதுக்காக நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட மணி கேட்டா, கண்டிப்பா அவங்க ஏன் வேணான்னு சொல்ல போறாங்க? ஸோ எல்லாரும் பண்ற பிக் மிஸ்டேக்கே எனக்கு மணி வேணும். எதுக்காக? நான் போயிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் போய் ஆன்லைன்ல ஏர்ன் பண்ண போறேன். இதுதான் எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம். அதனால தான் பேரண்ட்ஸ் பயந்து அலோவ் பண்றதில்ல. கரெக்ட்டா? சோ இதுக்காக நாம என்ன பண்ண போறோம்? எங்க ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ண போறோம். அத நம்ம சொன்னோம்னா, கண்டிப்பா தே வில் அக்செப்ட். ஓகே. தென் நெக்ஸ்ட் டோன்ட் ஹேவ் டைம். இட்ஸ் அப்சல்யூட்லி ராங். இது வந்து கண்டிப்பா வந்து டைம் இல்லன்றது வந்து ரொம்ப 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 ஒரு பொய்யான ஒரு விஷயம். ஒரு 2 to 3 ஹார்ஸ் Instagramல, Facebookல, ரீல்ஸ்ல நம்மனால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதுன்னா, அதே டைம நம்மனால ஏன் இங்க லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியறதில்ல. சோ இந்த அப்ஜெக்ஷன நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னா, ஜஸ்ட் யூ கேன் சிம்ப்ளி ஆஸ்க் தெம். சிஸ்டர் நீங்க 24 ஹார்ஸ் உங்ககிட்ட இருக்கு. அந்த 24 ஹார்ஸ்ல நீங்க என்னென்னலாம் பண்றீங்கன்ட்டு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ உங்களால எனக்கு தர முடியுமா? ஜஸ்ட் சிம்ப்ளி இதே கேளுங்க. உங்ககிட்ட டைம் இல்ல. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் உங்களுக்கு டைம் இல்லன்ட்டு எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. பட் என்கிட்டயும் டைம் இல்ல தான். பட் நீங்க வந்து ஜஸ்ட் எனக்கு என்ன ஓவர்வியூ பண்றீங்கன்னு சொல்லிட்டு என்னால சொல்ல முடியுமான்ட்டு கேளுங்க. அப்படி இல்ல நீங்க பேசும்போதே அந்த பெர்சன பத்தி உங்கனால கொஞ்சம் ஜட்ஜ் பண்ண முடியும். அந்த பெர்சன் எப்படி, என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு உங்கனால கொஞ்சம் ஜட்ஜ் பண்ண முடியும். சோ நீங்க இந்த மாரி கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம். சிஸ்டர் நான் கண்டிப்பா நீங்க வந்து ஒரு 2 to 3 ஹார்ஸ் ஆச்சு நீங்க Instagramல ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்றதோ, YouTubeல வீடியோஸ் பார்க்கிறதோ ரிலாக்ஸ்க்காக கண்டிப்பா பண்ணுவோம். ஏன்னா நானும் வந்து ஒரு பிஸி பெர்சன். நானும் 9 to 5 ஜாப் பண்றேன். பட் இருந்தாலும் ஜாப் பண்ணிட்டு கூட நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1 ஹார், 2 ஹார் ஆச்சு மொபைல்ல ஸ்பெண்ட் பண்ணாம இருக்கிறது இல்ல. சோ நான் வந்து என்னோட அதே டைம் 1 ஹார், 2 ஹார் நான் வேஸ்ட் பண்ற Instagram டைம அதே டைம் யுட்டிலைஸ் பண்ணி என்னோட ஸ்கில்ஸ நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு, இப்போ நான் மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் நான் ஜெனரேட் பண்றேன். சோ வை கான்ட் யூ? நானும் சேம் உங்கள மாரி தான். ஒரு ஸ்டூடெண்ட்டா இருந்தா ஸ்டூடெண்ட்டோட ரியல் டைம் ஸ்டோரியே நீங்க அங்க சொல்லுங்க. நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க. சோ கண்டிப்பா அவங்களும் 9 to 5 ஸ்கூல் போவாங்க. 9 to 5 ஸ்கூலுக்கு போயிட்டு வரீங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ரிலாக்ஸ்க்காக யாருமே மொபைல் யூஸ் பண்ணாதவங்க இருக்கவே மாட்டாங்க. சேம் ஆஸ் லைக் யூ நானும் அதே மாரி தான் இருக்கேன். பட் அதே டைம யுட்டிலைஸ் பண்ணி நான் ஏர்ன் பண்றேன்னா, ஏன் உங்கனால முடியாது? ஜஸ்ட் சிம்ப்ளி ஆஸ்க் தெம் கொஸ்டின்ஸ். நீங்க வந்து ஆன்ஸர சொல்லவே கூடாது. அவங்கள திங்க் பண்ண வைக்கணும். அவங்க கிட்ட இருந்து ஆன்ஸர்ஸ கொண்டு வரணும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். ஓகேவா? அவங்கள திங்க் பண்ண வைக்கணும். அப்போதான் வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு. அவங்கள நீங்க திங்க் பண்ண வைக்கலன்னா, நீங்க ஏதோ அவங்கள வந்து பொய் சொல்றீங்க, ஏதோ பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாரி திங்க் பண்ணிப்பாங்க. சோ ஆஸ்க் தெம் கொஸ்டின்ஸ். அவங்கள கொஸ்டின்ஸ் கேட்டு அவங்கள திங்க் பண்ண வைங்க. தென் நெக்ஸ்ட் ஐ டோன்ட் ஹேவ் மனி. சோ ஐ டோன்ட் ஹேவ் மனின்னு சொல்றவங்க கிட்ட அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆமா, கண்டிப்பா உங்ககிட்ட மணி இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இப்போ உங்களோட யூஸ் பண்ணியிருக்கிற மொபைல் கீழ விழுந்து உடைஞ்சிடுது. உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடண்ட்ஸா இருந்தா ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கும். டீச்சர்ஸா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வொர்க் இருக்கும். இல்ல நீங்க 9 to 5 ப்ரொஃபஷனல் ஜாப் ஏதோ பண்றீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா வேற ஏதாச்சும் உங்களுக்கு வந்து வொர்க் இருக்கும். சோ அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? கம்பல்சரி உங்களுக்கு மொபைலே வேணும்னா, என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேளுங்க. கொஸ்டின ரெய்ஸ் பண்ணுங்க. சோ அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க அப்போ. நீங்க இந்த இந்த இதுக்கு வந்து கம்பேரே பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்கே என்ன பண்ணணும்னா, கொஸ்டின்ஸ் அவங்கள கேளுங்க. உங்களோட யூஸ் பண்ணியிருக்கிற மொபைல் உடைஞ்சிடுது. இந்த மொபைல் உங்களுக்கு கம்பல்சரி வேணும். உங்களுக்கு மொபைல் இல்லன்னா உங்களால எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. சோ அவங்க சொல்லுவாங்க ஆன்சர் உங்களுக்கு. சோ இல்ல நான் எப்படியாச்சும் மணி அரேஞ்ச் பண்ணி ஏதோ பண்ணி நான் மொபைல் வாங்கிப்பேன். சோ இப்போ வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா ரிலேட் பண்ணுங்க.
ஸோ ஓகே சிஸ்டர், மொபைல் உடைஞ்சதை நீங்க எப்படியோ அரேஞ்ச் பண்ணி உங்களால மொபைல் வாங்க முடியும்னா, உங்களோட இதே மொபைலை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க ஜஸ்ட் ஃபியூ அமௌண்ட் இங்க வந்து நீங்க யூஸ் பண்ணி thousands of rupees, lakhs of rupeesல earn பண்ண முடியும்ன்ற போது நீங்க ஏன் இங்க இன்வெஸ்ட் பண்றதில்ல? இங்க ஏன் உங்களால அரேஞ்ச் பண்ண முடியல? கொஸ்டின்ஸ் ரேஸ் பண்ணுங்க. மோஸ்ட்லி அப்ஜெக்ஷன்ஸ் வரும்போது கொஸ்டின்ஸ் அவங்கள நீங்க வந்து கொஸ்டின்ஸை ரேஸ் பண்ணாதான் அவங்க திங்க் பண்ணுவாங்க. அவங்க திங்க் பண்ணாதான் கண்டிப்பா அவங்க புரிஞ்சுட்டு அவங்களோட இதை ரிலேட் பண்ணி ஆன்சர்ஸ் வந்து க்ளோசிங் சீக்கிரமா நடக்கும். ஓகேவா? த நெக்ஸ்ட் ஐ தாட் இட்ஸ் a ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். சிம்பிளி ஒரே கொஸ்டின், இந்த உலகத்துல எது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. பிகாஸ் இப்போ நாம வாழ்ற இந்த ஜெனரேஷன்ல எதுவுமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இல்ல. எல்லாமே மணி 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 தான். மணி தான் எல்லாரோட ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ அப்படி இருக்கும் போது ஏதாச்சும் ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இருக்கா? எதுவுமே இல்ல. சரி, நீங்க வந்து ஒரு ஸ்கூலுக்கோ காலேஜ்க்கோ போறீங்க, அங்க போய் நாலேஜ் கெயின் பண்றீங்க, அங்க உங்களுக்கு என்ன ஃப்ரீ ஆஃப் காஸ்டா எஜுகேஷன் தராங்களா? கண்டிப்பா இல்ல. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போனீங்கனாலும் ஏதோ ஒரு இதுக்காக சர்டன் அமௌண்ட் கேட்பாங்க. ஏதாச்சும் ஒரு இதுக்காக எக்ஸாம் ஃபீஸோ ஏதோ ஒரு சர்டன் அமௌண்ட் அவங்க வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இந்த ஜெனரேஷன்ல உங்களுக்கு எது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இருக்கு? ஸோ இங்க நம்ம ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணி நம்ம இன்கம் ஜெனரேட் பண்ண போறோம்னும் போது கண்டிப்பா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நான் எங்கேயுமே இல்லாத போது எப்படி இது உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வரும்? அப்படி ஏதாச்சும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இருந்துச்சுன்னா யூ கேன் சஜஸ்ட் மீ. ஜஸ்ட் சிம்பிளி ஃபினிஷ். புரிஞ்சுதா? எல்லாருமே ஆக்டிவா இருக்கீங்களா? நான் சொல்றது கேட்டுட்டு இருக்கீங்களா? புரியுதா? Wait, I will on the chat. Yes, புரியுதா? யூ கேன் chat me. இது வரைக்கும் புரிஞ்சது? இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சதா? எஸ் எஸ். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இல்ல போரா போயிட்டு இருக்கா? Interesting. Okay, that's great. Okay, so now coming back to the point. Okay, once again. ஓகே ஓகே, நான் chat ஆஃப் பண்றேன். உங்க கொஸ்டின்ஸ் நான் லாஸ்ட்ல பாக்குறேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம டாபிக் உள்ளார போலாம். பிகாஸ் நீங்க வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டீங்கன்னா அப்புறமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. ஓகே, நான் நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் போலாம். இப்போ அப்ஜெக்ஷன்ஸ், அது வந்து காமனான அப்ஜெக்ஷன்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து ஒரு ஃபியூ அப்ஜெக்ஷன்ஸ் ஆஃப்டர் ப்ரெசன்டேஷன்ஸ்க்கு அப்புறமா வர ஒரு ஃபியூவான அப்ஜெக்ஷன்ஸை பத்தி பார்க்கலாம். ஓகே, வாட் எக்ஸாக்ட்லி ஹாவ் டு டூ? எக்ஸாக்டா நம்ம வந்து என்னதான் பண்றது? ஸோ இது கேட்பாங்க. எக்ஸாக்டா நம்ம என்னதான் பண்ணணும்? கேரண்டி என்ன? நான் வந்து இங்க ஏர்ன் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன கேரண்டி தரீங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்குமா? கண்டிப்பா வந்திருக்கும். எக்ஸாக்ட்லி நம்ம என்னதான் பண்ணணும்? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஸோ அவங்க வீடியோஸ் பார்த்திருப்பாங்க. சில பேர் பார்த்திருப்பாங்க, சில பேருக்கு புரியாது. சில பேர் பார்த்தாலும் நாம சொல்லணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நாம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி பீப்புள் வந்து இப்படிதான் பண்ணுவாங்க. நாம வந்து அவங்களுக்கு நாம அகெயின் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்க வந்து இந்த கொஸ்டினை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணலாம்னா, வாட் எக்ஸாக்ட்லி ஹாவ் டு டூ? என்னதான் பண்ணணும்னா நீங்க சிம்பிளா சொல்லலாம். சிஸ்டர், இங்க வந்து நம்ம என்ன ப்ரொவைட் பண்றோம்? இங்க வந்து ஸ்கில்ஸ் ப்ரொவைட் பண்றோம். ஓகேவா? நீங்க என்ரோல் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடிச்சமான கோர்சஸ் என்னென்ன கோர்சஸ் இருக்கு? நிறைய கோர்சஸ், நிறைய ஸ்கில்ஸ் இருக்கும். அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேவா? ஏன் உங்க ஸ்கில்ஸ் இங்க இருக்குமா? அந்த ஸ்கில்ஸை உங்களுக்கு பிடிச்ச ஸ்கில்ல நீங்க நல்லா கத்துக்கிட்டு அதை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். ஸோ ஃப்ரீலான்சிங் மூலியமா நீங்க வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இல்ல, நான் ஃப்ரீலான்சிங் மூலியமா ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கல, நான் வந்து ஸ்கில் லேர்ன் பண்ணி ஸோ அதுக்கப்புறமா ஃப்ரீலான்சிங் பண்ணணும்ட்டு உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா, ஸோ செகண்ட் ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்கு. என்ன ஆப்ஷன்? அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம். கம்பெனில இருக்கிற கோர்சஸை நீங்க ப்ரொமோட் பண்ணீங்கன்னா கம்பெனி உங்களுக்கு 70 to 75% ஆஃப் த கமிஷன் கம்பெனி உங்களுக்கு தரும். ஸோ அது மூலியமா கூட நீங்க வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஏர்ன் பண்றது. ஸோ தீஸ் டூ ஆர் த ரொம்ப
ரொம்ப பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுங்க. அது மூலியமா நீங்க ஃப்ரீலான்சிங் பண்ணி ஏர்ன் பண்ணுங்க. அப்படி இல்லையா, கம்பெனியோட கோர்சஸ ப்ரமோட் பண்ணுங்க. ப்ரமோட் பண்ணி கம்பெனில இருந்து 70 to 75% கமிஷன் நீங்க ஏர்ன் பண்ணுங்க. தட்ஸ் இட், சிம்பிள். இதுதான் வந்து எக்ஸாக்ட்லி நம்ம என்ன பண்றோம் இங்க. முடிஞ்சதா? 2 ஒரு பாயிண்ட் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோமா உங்களுக்கு? தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்ஜெக்ஷன் நெக்ஸ்ட் வரும்னா, கேரண்டி என்ன? நீங்க எனக்கு என்ன கேரண்டி தரீங்க? நான் வந்து ஏர்ன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு என்ன கேரண்டி? வாட்ஸ் த கேரண்டி தட் ஐ வில் ஏர்ன்? சோ இந்த கொஸ்டினுக்கு நீங்க வந்து சிம்பிளான இந்த ஆன்சர் எல்லார்கிட்டயும் இருக்கு. ஸ்கூல்ஸ், காலேஜஸ்க்கு போறோம். அங்க என்ன கேரண்டி ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த காலேஜ் நம்மளுக்கு கம்பல்சரி ஒரு ஜாப் கிடைக்கும்னு சொல்லிட்டு என்ன கேரண்டி? யாராச்சும் அஷ்யூரிட்டி தராங்களா நம்மளுக்கு? நம்ம போறோம் ஸ்கூல்ல படிக்கிறோம். 12th வரைக்கும் படிக்கிறோம். தென் டிகிரி 3 இயர்ஸ், 2 இயர்ஸ், அப்புறமா 2 இயர்ஸ், அப்புறமா அதே மாதிரி படிச்சுட்டே இருக்கும். இவ்ளோ வருஷம் நம்ம படிச்சதுக்கு அப்புறமா ஸ்கூல்ல இருக்கிற மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு கேரண்டி தராங்களா? நீங்க வந்து கண்டிப்பா இங்க இருந்து ஒரு பிளேஸ்மெண்ட்ல ஜாப் வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு காலேஜஸ், ஸ்கூல்ஸ், மேனேஜ்மெண்ட் ஏதோ உங்களுக்கு வந்து கேரண்டி தராங்களான்ட்டு யூ ஆஸ்க் தெம். கண்டிப்பா யாருமே கேரண்டி தரதில்ல. வை? பிகாஸ் எல்லாரோட நாலேஜ் சேம் இல்ல. எல்லாருக்குமே டிஃப்ரெண்டான நாலேஜஸ் இருக்கு. டிஃப்ரெண்டான எபிலிட்டி அவங்க கிட்ட இருக்கு. ஸோ டிபெண்ட் அப்பான் தெம். அவங்களோட அந்த பிஹேவியர், அவங்களோட அந்த நாலேஜ், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தான் அவங்களால பிளேஸ் ஆக முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ண முடியும். அவங்க கிட்ட அந்த என்னதான் அவங்க வந்து ஸ்கூல், காலேஜஸ்ல கத்துக்கிட்டாலும் அவங்க வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டும் இருப்பாங்க. தென் அவங்களோட நாலேட்ஜ் வந்து சில பேர் நல்லா படிக்கிறவங்க இருப்பாங்க. சில பேர் மீடியமா படிக்கிறவங்க இருப்பாங்க. சில பேர் எதுவுமே படிக்காத, சுத்தமா எதுவுமே படிக்காத பசங்களும் இருப்பாங்க. ஸோ இந்த மாரி இருக்கும்போது ஸ்டார்ட்டிங்கே நம்மளால அஷ்யூரிட்டி தர முடியாது. சேம் லைக் தட் ஹியர் ஆல்சோ. நாம வந்து நம்மளோட கெப்பாசிட்டி தான். நாம எப்படி நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்றோம், நாம எப்படி இன்ட்ரெஸ்ட்டோட இங்க கத்துக்கிறோம், நாம எப்படி இன்ட்ரெஸ்ட்டோட நம்மளோட அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம எப்படி பண்றோம், எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் அஸ். எல்லாமே இது நம்மள பொறுத்து தான் இருக்கு. நாம வந்து கரெக்ட்டா எல்லாமே பண்றோம்னா, ஐ வில் கிவ் யூ அஷ்யூரிட்டி தட் யூ வில் ஏர்ன். நீங்க ப்ராப்பரா ட்ரெய்னிங்ஸ் பார்க்குறீங்க, ப்ராப்பரா எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, ப்ராப்பரா நீங்க வந்து ஃபோகஸ்டோட கன்சிஸ்டன்ட்டா லேர்னிங் மேல ஃபோகஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஐ வில் கிவ் யூ அஷ்யூரிட்டி தட் யூ வில் ஏர்ன். அப்படி இல்ல, நீங்க இது எல்லாமே எதுவுமே பண்ணலன்னா, கண்டிப்பா இதுக்கான கேரண்டி இல்ல. ஜஸ்ட் சிம்ப்ளி யூ கேன் சே திஸ் பிகாஸ் யூ கேன் ரிலேட் த எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டோரி டெல்லிங் அதுதான் சொல்றாங்க. ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸ்டோரி டெல்லிங் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க அதுல மாஸ்டர் ஆயிட்டீங்கன்னா, ஒரே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நீங்க வந்து ஒரு சீக்கிரமா நீங்க க்ளோஸ் பண்ணலாம். சோ ஸ்டோரி டெல்லிங்ல நிறைய நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. தென் நெக்ஸ்ட், ஐ டோன்ட் ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ். யூ கேன் ரிலேட் யுவர் செல்ஃப் வித் செல்ஃப். இப்போ வந்து யாராச்சும் சொல்றாங்க எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னா, நீங்க உங்களையே நீங்க ஒரு எக்ஸாம்பிள் அங்க வைக்கலாம். பிகாஸ் வென் ஐ ஸ்டார்டட் எனக்கும் எந்த நாலேஜும் கிடையாது. சோஷியல் மீடியாவை பத்தி எனக்கு எந்த நாலேஜும் கிடையாது. இன்ஸ்டாகிராம் பேஜ் இருந்தது. கொஞ்சம் இஸ்லாமிக் போஸ்ட் அந்த மாதிரிலாம் நான் போடுவேன். அது மட்டும் தான் எனக்கு தெரியும். பட் அதை யூட்டிலைஸ் பண்ணி எப்படி ஏர்ன் பண்றது, அது மூலியமா எப்படி நான் க்ரோத் ஆகுறது, எந்த நாலேஜ், ஜீரோ நாலேஜ். அப்படி இருந்துட்டு என்னால இங்க கத்துக்கிட்டு இவ்ளோ ஏர்ன் பண்ண முடியும்னா, வை கான்ட் யூ? சோ இங்க உங்களுக்கு எல்லாமே சொல்லி தருவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தேவையே இல்ல இங்க. நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையே இல்ல. சோ எங்க நம்ம போனாலும் நாம வந்து எல்லாருமே ஒரு பிகினர் தான். சோ பிகினரா இருந்துட்டு தான் நம்மனால நெக்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து மூவ் ஆக முடியும். சோ நோ நீட் ஆஃப் எனி எக்ஸ்பீரியன்ஸ். இங்க உங்களுக்கு ட்ரெய்னிங்ஸ் மூலியமா உங்கள எக்ஸ்பீரியன்ஸ் பெர்சனா மாத்துவாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட், ஐ டோன்ட் திங்க் தட் ஐ வில் பி ஏபிள் டு டூ திஸ். சோ இன்னும் நிறைய சொல்லுவாங்க. நான் வந்து என்னால என்னால நம்ப முடியும், நான் பண்ணுவேனான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, என்னால முடியுமான்ட்டு எனக்கு தெரியல. சோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். சோ இங்க நீங்க வந்து ஸ்டோரிஸ் ரிலேட்டட் தான் நீங்க வந்து அவங்களுக்கு மோட்டிவேஷன் தரணும். சோ உங்களோட சிச்சுவேஷன்ஸ் நீங்க இந்த மாதிரி ஏதாச்சும் திங்க் பண்ணிருப்பீங்க, இல்ல உங்களோட ஜாயின் பண்ணிருக்க உங்ககிட்ட என்ரோல் பண்ணிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லியிருக்காங்கன்னா, சோ அந்த ஸ்டோரிஸ வச்சு நீங்க ரிலேட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் தந்து அவங்கள இங்க பண்ண வைக்கலாம். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃப் சொல்றாங்க, என்னால தெரியல, நான் பண்ணுவேனா இது எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னாங்கன்னா, நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா அவங்க இருந்தாங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டோரிய ரிலேட் பண்ணுங்க. சேம் உங்கள மாரியே 2 to 3 பேபீஸ் வச்சுட்டு ஒருத்தங்க என்னோட டீம்மேட்ஸ், இது இட்ஸ் மை டீம்மேட்ஸ் ஸ்டோரி. சோ என்னோட டீம்மேட்லயே வந்து 2 to 3 பேபீஸ், அவங்க கிட்ட 3 பேபீஸ், அதுவும் 6 மந்த் ஐ மீன் 1 இயர் கேப் 1 இயர் கேப் 2 பேபீஸ் அந்த மாரி இருக்காங்க. சேம் அவங்களே வந்து அவங்க அவ்ளோ ஃபேமிலி பேக்ரவுண்ட், ஜாயிண்ட் ஃபேமிலி எவ்ளோ இதெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துட்டும் ஆஃப்டர் லேர்னிங் ஹியர் ஷி மேட் ஹர் இன்கம் மோர்
மோர் தென் 1 lakh. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்க. யூ கேன் ரிலேட் தேர் ஸ்டோரிஸ் தேர். அந்த மாதிரி யாராச்சும் உங்ககிட்ட அப்ஜெக்ஷன்ஸ் கொண்டு வராங்கன்னா நீங்க இந்த மாதிரி லைவ் உங்ககிட்ட நடந்த இந்த இதை வந்து நீங்க ரிலேட் பண்ணலாம். அப்படி இல்லை நான் ஒரு பிகினரா இருக்கேன், என்கிட்ட எந்த டீம்மேட் ஸ்டோரிஸ் எதுவுமே என்கிட்ட இல்லைன்னா உங்ககிட்ட இதை ஃபேஸ்புக் குரூப்ல நீங்க போனீங்கன்னாவே கம்பெனியோட ஃபேஸ்புக் சேனல்லே எவ்வளோ இருக்கு, எவ்வளோ டெஸ்டிமோனியல்ஸ் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்க படிச்சாவே உங்களுக்கு நிறைய உங்களுக்கு கண்டென்ட் அங்கிருந்து நிறைய நீங்க வந்து எடுத்துக்கலாம். நிறைய ஒரு பாயிண்ட்ஸஸ் நீங்க அங்கிருந்து கேதர் பண்ணலாம். அந்த பாயிண்ட்ஸை எடுத்து நீங்க இங்க யூட்டிலைஸ் பண்ணலாம். நம்ம பொய்யும் சொல்ல போறது இல்லை, லைவா உங்களுக்கு நடந்திருக்கலாம் உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனை யூட்டிலைஸ் பண்ணி நாம இங்க நம்மளோட அப்ஜெக்ஷன் நம்மளோட லீட்ஸ் கிட்ட அதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். தட்ஸ் இட். ஸோ யூ கேன் யூஸ் தட். ஐ டோன்ட் ஹாவ் எனி கான்டாக்ட். நிறைய மோஸ்ட்லி அஃபிலியேட் பண்ணுங்கன்னு சொன்னா இதுதான் சொல்லுவாங்க, என்கிட்ட வந்து நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இல்ல, என்கிட்ட நிறைய கான்டாக்ட்ஸ் இல்ல, ஸோ நான் எப்படி வந்து இதுல இருந்து ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ நாம வந்து ஏதோ ஒரு ஸ்டார்ட் பண்றோம், பிசினஸே ஸ்டார்ட் பண்றோம்னா நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட் சர்க்கிளோ நம்ம கிட்ட கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து வாங்குறது இல்லை. ஃபர்ஸ்ட் யாரோ ஒரு தேர்ட் பர்சன் தான் வந்து நம்ம கிட்ட வாங்குவாங்க. ஓகேவா? ஸோ அதனால நம்ம வந்து வரி பண்ண தேவையே இல்லை. நம்மளோட கான்டாக்ட்ஸ் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு இங்க வரி பண்ண தேவையே இல்ல. இந்த உலகம் வந்து ரொம்ப வைடானது. ஸோ நிறைய அவ்வளோ பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ நம்மளால இமேஜின் பண்ணவே முடியாது. ஸோ அவ்வளோ பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ ஈஸிலி யூ கேன் கிவ் திஸ் எக்ஸாம்பிள் டு தெம். ஐ கான்ட் பே ஆஃப்டர் மை ஃபர்ஸ்ட் பேயிங். இந்த மாதிரி கேட்பாங்க. நான் வந்து இப்போ நீங்க எனக்கு பே பண்ணிடுங்க, நான் உங்களோட இந்த அமௌண்ட்டை நான் வந்து இங்க என்ரோல் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து யூஸ் பண்ணி இது மூலியமா நான் ஃபர்ஸ்ட் ஏர்னிங்னா உங்களுக்கு வந்து நான் அமௌண்ட் தந்துடுறேன். ஸோ நான் வந்து வித் இன்ட்ரெஸ்டோட நான் உங்களுக்கு பே பண்றேன். இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்டோட நான் வந்து உங்களுக்கு பே பண்ணிடுறேன், ஃபர்ஸ்ட் நீங்க எனக்கு அமௌண்ட் தந்துடுங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. ஸோ அவங்க கிட்ட நீங்க இதுதான் சொல்லலாம், நான் சோஷியல் சர்வீஸ் பண்றேன், நான் வந்து என்னால முடிஞ்ச எல்லா டிஸ்கவுண்ட், நீங்க இந்த டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாங்க, என்னால முடிஞ்ச எல்லா டிஸ்கவுண்ட்ஸும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். அதை தவிர்த்து என்னால வேற எதுவும் பண்ண முடியாது. அப்படி நான் தரேன், நான் உங்களுக்கு அப்படியே எல்லாமே அமௌண்ட் தரேன்னா உங்களை மாதிரி என்கிட்ட 10 பேர் இருக்காங்க. ஸோ எல்லா 10 பேருக்கும் நான் தந்துட்டு இருந்தேன்னா ஸோ நான் போய் லோன் தான் வாங்கணும், நான் க்ரோ ஆக முடியாது. ஸோ நானும் க்ரோ ஆக முடியாது, நீங்களும் க்ரோ ஆக முடியாது. ஸோ நான் என்ன பண்ணணும், போய் லோன் வாங்கிட்டு நான் நடு ரோட்ல தான் வந்து நிற்கணும். ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அவங்களோட க்ரோத்தை தான் பார்ப்பாங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸ் ப்ரொவைட் பண்றேன். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா கம்பெனி டிஸ்கவுண்ட் தராங்களா, ஸோ ஆக்சுவல் பிரைஸ் ஒன்று, கம்பெனி நம்மளோட ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா டிஸ்கவுண்ட் பிரைஸ் வரும் இல்லையா, ஸோ அந்த டிஸ்கவுண்ட்டை நீங்க இங்க யூஸ் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் டிஸ்கவுண்ட்ல தான் தர முடியுமே ஒழிய ஃபுல்லாவே நீங்களே பே பண்ணிக்கோங்கன்னா இட்ஸ் இம்பாசிபிள் ஒன். கரெக்ட் தானே? நான் எல்லாமே உங்களுக்கே பே பண்ணிட்டு இந்த மாதிரி கேட்கறவங்களுக்கே எல்லாமே நான் பே பண்ணிட்டு இருந்தேன்னா தென் நான் எங்க போறது, நான் லோன் வாங்கிட்டு நான் நடு ரோட்ல தான் வந்து நிக்கணும். ஓகே, ரியாலிட்டியா பேசுங்க. ரியாலிட்டி என்ன ரியாலிட்டியும் இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வர பாயிண்ட், ஐ கான்ட் அஃபோர்ட் திஸ் மச். இதுக்கான நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். ஐ கான்ட் அஃபோர்ட், அமௌண்ட் இவ்வளோ பே பண்ண முடியாதுன்னு சொல்லி ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்துருப்போம். தென் ஃப்ரம் ஹவு மெனி டேஸ் வில் ஐ ஸ்டார்ட் ஏர்னிங், இந்த கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. நான் எவ்வளோ நாளில் வந்து ஏர்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ இது இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான்ஸ் டு த பர்சன். அவங்க எப்படி இன்ட்ரெஸ்டோட கற்றுக்குறாங்க, அவங்க எப்படி இன்ட்ரெஸ்டோட இதை வந்து இங்கே வந்து இன்ட்ரெஸ்டோட ஒர்க் பண்ணுறாங்க. இட்ஸ் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் அப்பான் தெம் ஒன்லி. வி கான்ட் டெல் 1 வீக்ல நீங்கள் ஏர்ன் பண்ணிடலாம், 1 மந்த்ல ஏர்ன் பண்ணிடலாம். யூ கேன் சே த ஸ்டோரிஸ், சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நிறைய இருக்கா. 1 வீக்ல ஏர்ன் பண்ணுறவங்க இருக்காங்க, 2 டேஸ்ல ஏர்ன் பண்றவங்களும் இருக்காங்க, 5 மந்த்ஸ்ல ஏர்ன் பண்றவங்களும் இருக்காங்க, 1 மந்த்ல ஏர்ன் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ யூ கேன் ரிலேட் த ஸ்டோரிஸ் அண்ட் டெல். இவங்க வந்து சீக்கிரமா கத்துக்குனாங்க, சீக்கிரமா பண்ணாங்க, ஏர்ன் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஏர்ன் பண்றவங்களும் இருக்காங்க. பட் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. உங்களோட பொறுத்து தான் இருக்கு நீங்க எப்படி எவ்வளவு சீக்கிரம் ஏர்ன் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. தென் ஹவு மச் டைம் இட் வில் டேக் டு கம்ப்ளீட் த கோர்ஸ். எவ்வளோ டைம் எடுக்கும் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு. நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம், கோர்சஸ் இருக்கா, கோர்சஸ்ல வந்து எவ்வளோ வீடியோஸ் இருக்கு. ஒரு மினிமம் வந்து உங்களுக்கு ஒரு 5 வீடியோஸ் இருக்கு, 5 செஷன்ஸ் அதுல இருக்குன்னா அந்த 5 வீடியோஸ் நீங்க ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். இல்ல நான் ஒரு நாளைக்கு 1 வீடியோ தான் பார்ப்பேன்னா 5 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணலாம். இல்ல நான் 2 நாளைக்கு ஒரு வீடியோ தான் பார்ப்பேன்னா 10 டேஸ் எடுக்கும். இட்ஸ் திஸ் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. இவ்வளோ கோர்சஸ் இருக்கு, இவ்வளோ வீடியோஸ் இருக்குன்னா நீங்க டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்றீங்க, இது உங்களை பொறுத்து தான் இருக்கு.
price is too high, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ price is too high, I can't afford this much. ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். ஹோப் ஸோ திஸ் அப்ஜெக்ஷன்ஸ் அண்ட் ஆல் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். மேபி ஃபியூ பாயிண்ட்ஸ் நீங்க கத்திருப்பீங்க. isn't it? லேர்ன் பண்ணீங்களா? எஸ், ஐ கேன் ஆன் தி சாட். பிகாஸ் நானே பேசிட்டே இருந்தேன்னா அப்புறமா உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ நவ் டெல் மீ, புரிஞ்சதா? ஒரு கொஞ்சமாச்சு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து கேதர் பண்ணிருப்பீங்க நீங்க. மேபி ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். எஸ் எஸ், ஒன்லி ஃபியூ மெம்பர்ஸ் ஆர் மெசேஜிங். வாட் அபவுட் அதர்ஸ்? எல்லாரும் ஆக்டிவா இருக்கீங்களா? ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டு உங்களோட வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? ஸோ நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாயிண்ட் நீங்க வந்து லேர்ன் பண்ணீங்கனாலும் அந்த பாயிண்ட்டை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? இல்ல நான் சும்மா ஜஸ்ட் என்னோட ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன், நான் வந்து ஜஸ்ட் லிசன் பண்ணிட்டு இருக்கேன்னா இட் வோன்ட் ஒர்க். மறந்துடுவீங்க, அப்புறமா எதுவுமே உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ ஒரு 10 மினிட், ஒரு 1 ஹார்னா 1 ஹார் டெடிகேட்டடா உட்காந்து லேர்ன் பண்ணுங்க, நோட் பண்ணி வைங்க. அப்போதான் உங்களால வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். ஓகேவா? ஓகே, தென் நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் 80 to 20 ரூல். 80 to 20 ரூல் என்ன? நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா, நான் நெக்ஸ்ட் லாஸ்ட்ல சொல்றேன்னு சொல்லிட்டு. 80 to 20 ரூல்னா என்னன்னா, இப்போ 80% ஆஃப் மணி நம்ம கிட்ட இருக்குன்னா அது யார்கிட்ட அதிகமா இருக்கும்னா 20% ஆஃப் த பீப்புள் கிட்ட மட்டும் தான் இருக்கும். அதே வந்து நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா 80% ஆஃப் த லேண்ட் இருக்குன்னா 20% ஆஃப் த பீப்புள் கிட்ட மட்டும் தான் இருக்கும். அதே 80% ஆஃப் த ரிசல்ட்ஸ் வருதுன்னா 20% ஆஃப் த எஃபர்ட்ஸ் நம்ம போட்டாதான் 80% ஆஃப் த ரிசல்ட்டே நம்மளுக்கு கிடைக்கும். சேம் அதே மாதிரி தான் பாருங்க, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. 80% ஆஃப் த ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா ஒன்லி பை 20% ஆஃப் த கிளைண்ட்ஸ் தான். இதை வந்து எப்படி நம்மளோட இதுல ரிலேட் பண்றதுன்னா 100% ஆஃப் த லீட்ஸ் உங்ககிட்ட வருது, நீங்க உங்ககிட்ட வந்து லீட்ஸ் அதிகமா பல்கா வருதுன்னா அதுல உங்களுக்கு ப்ராஃபிட் ஒன்லி 20% ஆஃப் த கிளைண்ட்ஸ் கிட்ட, 20% ஆஃப் த லீட்ஸ் கிட்ட இருந்து மட்டும் தான் 80% ஆஃப் த ப்ராஃபிட் உங்களால எடுக்க முடியும். மீதி இருக்கிற லீட்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் ஃபார் வேஸ்ட் ஒன்லி தான். ஜஸ்ட் சும்மா ஒரு பேருக்கு தான் உங்களுக்கு லீட்ஸ் இருக்கும். பட் 20% ஆஃப் த லீட்ஸ் தான் வர்த்தா இருக்கும். அதுல இருந்து நம்ம 80% ஆஃப் த ப்ராஃபிட் நம்மளால எடுக்க முடியும். அதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு பாருங்க. 80% ஆஃப் த ஹாப்பினஸ் எங்க இருந்து கிடைக்கும்? ஜஸ்ட் 20% ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான். யோசிச்சு பாருங்க, நம்ம கிட்ட ஒன்லி ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. 1 2 3 4 5 கவுண்ட் பண்ற அளவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. பட் நம்ம கிட்ட அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும். வை? பிகாஸ் ஜஸ்ட் ஆஃப் த 20% ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் we are getting 80% of the happiness. இதே மாதிரி தான் இங்கேயும் நீங்க வந்து 80% ஆஃப் த உங்களோட ஸ்ட்ரென்த் போடணும்னு அவசியமே இல்லை. 20% நீங்க லேர்ன் பண்ணீங்கன்னாவே போதும். 80% ஆஃப் த ரிசல்ட் நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் 20% தான் உங்களுக்கு எஃபெக்ட்ஸே போடணும். அந்த 20% நீங்க ப்ராப்பரா எஃபெக்ட்ஸ் போட்டீங்கன்னாவே கண்டிப்பா 80% ஆஃப் த ரிசல்ட்ஸ் உங்களால எடுக்க முடியும். உங்களுக்கு வந்து எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி நீங்க அப்படியே ஃபுல்லா அப்படியே எல்லாமே பண்ணுங்கன்ட்டு யாருமே சொல்றது இல்லை. உங்களுக்கு கொஞ்சமா தான் நம்ம கத்துக்கணும். கொஞ்சமா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் ஃபோக்கஸ்டு பண்ணாவே நம்மளால வந்து நிறைய ரிசல்ட்ஸை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். இதுலயே ஃபோக்கஸ் பண்ணுங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல நம்மளுக்கு எவ்வளோ நிறையவா பண்ணணும்? நிறைய எதுவுமே இல்லை. ப்ரொஃபைல் பில்டிங், அப்ஜெக்ஷன் ஹேண்டலிங் தெரிஞ்சிருக்கணும். தென் நெக்ஸ்ட் லீட் ஜென்ரேஷன் தெரிஞ்சிருக்கணும். லீட் ஜென்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லீட் ஜென்ரேஷன் இருந்துச்சுன்னா அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்? க்ளோசிங் ப்ராசஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபாலோ அப் தெரிஞ்சிருக்கணும். அவ்வளவுதான். இந்த 5 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாவே யூ ஆர் த கிங் இன் திஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ ஜஸ்ட் 5 டாபிக்ஸ். இந்த 5 டாபிக்ஸை பர்ஃபெக்டா நம்மளுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருந்துச்சுனாவே அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல 80% ஆஃப் த இன்கம் நம்மளால ஈஸியா ஜென்ரேட் பண்ண முடியும் ஜஸ்ட் பை லேர்னிங் திஸ் 20% ஆஃப் திஸ் டாபிக்ஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் கொஞ்சமா ஃபோக்கஸ் பண்ணாவே நிறைய ஜென்ரேட் பண்ணலாம். இந்த ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால வந்து நிறையவே இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். தென் இதை மறக்காதீங்க, people don't buy products, they buy the solution of their problems. எப்பவுமே பீப்புள்ஸ் வந்து ப்ராடக்டை பை பண்ண மாட்டாங்க, அவங்க சொல்யூஷனை தான் எதிர்பார்ப்பாங்க. அவங்களோட ப்ராப்ளம்க்கு நீங்க சொல்யூஷன் தந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க உங்ககிட்ட க்ளோஸ் ஆயிடுவாங்க. நீங்க அவங்களை ஈஸியா க்ளோஸ் பண்ணலாம். ஸோ அவங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்க சொல்யூஷனை எடுத்து வைங்க. நெக்ஸ்ட் செகண்டே பாருங்க they enroll with you. ஓகே, ஸோ எப்பயுமே ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட சொல்யூஷன்ஸை தர பாருங்க. அவங்கள வந்து நீங்க செல் பண்ணணும்ன்ற தாட்டை விட்டுட்டு நாம அவங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு சொல்யூஷன் தரணும்னு சொல்லிட்டு நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா என்ரோல்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணலாம்.
ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான டிப்ஸ் உங்களுக்கு உங்களோட சேல்ஸ் பில்ட் பண்றதுக்கு. உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட லீட்ஸ் கிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுங்க. செகண்ட், கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் இஸ் மஸ்ட். உங்களோட கம்யூனிகேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நீங்க அங்க ப்ராப்பரான கம்யூனிகேட் பண்ணவே இல்லைன்னா கண்டிப்பா அங்க வந்து அது நிரந்தரமா இருக்காது. லீட் வருவாங்க, அப்படி போயிடுவாங்க. ஸோ கண்டிப்பா யூ கேன் டூ எனிதிங். ஸோ கம்யூனிகேஷன் இஸ் மஸ்ட். கம்யூனிகேஷன் ப்ராப்பரா பண்ணுங்க. த வே ஆஃப் ஸ்லாங், நீங்க பேசுற அந்த ஸ்லாங் வே அது எல்லாமே ப்ராப்பரா இருக்கணும். தென் டோன்ட் பி அ டிபிக்கல் சேல்ஸ்மேன். லைக் சேல் பண்ணணும்னு சொல்லி அந்த தாட்டே இருக்காம, நான் சொன்ன முன்னாடி சொன்ன அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக் நீங்க வந்து சொல்யூஷனை தான் ப்ரொவைட் பண்ணும். சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட சேல்ஸ் கண்டிப்பா நடக்கும். மேக்னிஃபை அவங்களோட ப்ராப்ளம்ஸ் என்னன்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ப்ராப்ளம்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணீங்கன்னாவே அவங்களோட என்ன ப்ராப்ளம்ஸ் சொல்லிட்டு ஈஸியா நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், இட்ஸ் நாட் அபவுட் கஸ்டமர், நாட் அபவுட் யூ. நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன், அதுதான் இங்க வர மெயின் எல்லாமே. என்னன்னா ஒரு பர்சனுக்கு பெர்ஃபெக்ட்டா நீங்க அவங்களோட ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் தந்துட்டீங்கன்னாவே கண்டிப்பா எல்லாமே சால்வ்ட் ஆயிடும். நீங்களும் அதுல இருந்து பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கலாம். அந்த பர்சனும் அதுல இருந்து பெனிஃபிட் கண்டிப்பா எடுப்பாங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க. கான்ஃபிடென்ட் இஸ் த மஸ்ட். நீங்க எப்ப வரைக்கும் கான்ஃபிடென்ட்டா இருக்க மாட்டீங்களோ கண்டிப்பா எதுவுமே மாற போறது இல்ல. ஸோ பி கான்ஃபிடென்ட், பி கான்ஃபிடென்ட், பி கான்ஃபிடென்ட். நீங்க லோவா ஃபீல் பண்றீங்களா? ஒரு 4 சக்சஸ் ஸ்டோரிஸ போய் பாருங்க. 4 சக்சஸ் ஸ்டோரிஸ பார்த்து அவங்கனால முடியும்னா ஏன் என்னால முடியாதுன்ற ஒரு கொஸ்டினை கேளுங்க. கண்டிப்பா உங்கனால நெக்ஸ்ட் க்ரோ ஆகுறதுக்கான ஸ்டெப் உங்களால எடுத்து வைக்க முடியும். ஓகேவா? கான்ஃபிடென்ஸா இருங்க. கான்ஃபிடென்ட் இஸ் த மஸ்ட் ஹியர். கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்கன்னா you can get solution there. So follow upக்கான ஒரு few points. அர்ஜென்சியை கிரியேட் பண்ணுங்க. எப்படி அர்ஜென்சி கிரியேட் பண்றதுன்னா, ஏதாச்சும் ஒரு வெபினார் இருக்குன்னா அந்த வெபினாருக்கான அர்ஜென்சி நம்ம கிரியேட் பண்ணலாம். இல்ல ஏதாச்சும் ஒரு ஆஃபர்ஸ் இருக்குன்னா அந்த ஆஃபர்ஸ்க்கான அர்ஜென்சி நம்ம கிரியேட் பண்ணலாம். ஏன்னா எல்லா ஒரு பர்சனும் ஆஃபர் போடுறான்னா, இப்போ நீங்க பாப்பீங்க இல்லையா? ஷாப்ஸ்லயே வந்து ஆடி ஆஃபர், ஏதோ ஒரு ஆஃபர், இது ஆஃபர், அது ஆஃபர்ன்னு போடுவான். அந்த ஆஃபர்ல தான் பீப்பிள்ஸ் வந்து போய் பை பண்ணுவாங்க. ஏன்னா லிமிட்டட் டைம் அவன் தந்துடுவான். 10 to 20 வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க? சீக்கிரமா போய் பீப்பிள்ஸ் பை பண்ணுவாங்க. எங்க அந்த ஆஃபர் போயிடுமோன்னு சொல்லிட்டு. ஸோ அர்ஜென்சி 10 to 20 வரைக்கும் தான் அந்த சேல் இருக்கும். அதே மாதிரி தான் இங்க நாம வந்து இந்த இவ்வளவுதான் ஸ்லாட்ஸ் இருக்கு, இவ்வளவுதான் இது இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அங்க அர்ஜென்சி கிரியேட் பண்ணாதான் கண்டிப்பா க்ளோசிங் சீக்கிரமா நடக்கும். சோ அர்ஜென்சி கிரியேட் பண்ணுங்க. டெட்லைன்ஸ் தாங்க. இவ்வளவு நாள் இவ்வளவு ஸ்லாட்ஸ் தான் இருக்கு, இவ்வளவு சீட்ஸ் தான் இருக்கு, இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு டெட்லைன் தரணும். இவ்வளவு டேட் வரைக்கும் தான் சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து தரும்போது சீக்கிரமா க்ளோசிங்ஸ் நடக்கும். தென் ஹைலைட் த நெகட்டிவ்